எவ்ரிவான், இங்கே பாருங்கள் எங்கள் கார்டன், பெங்களூர் கார்டன். ஸோ எங்கள் வீடும் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே தூரத்துலேருந்து கேட்லேருந்து அப்புறமா காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். அப்புறமா வீட்டு உள்ளவே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்களோட செடியோட இன்ஸ்டிடியூஷன் இங்கே பாருங்கள், மிளகா, நாட்டி மிளகா. நாங்கள் வச்சுருக்கிறது நாட்டி மிளகா. நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது, விடவே மாட்டார், இது பாவக்காய். ஆனால் எங்களுக்கு சுத்தமாக இது பிடிக்கவே பிடிக்காது கைஸ். நீங்கள் பாருங்கள், இந்த பூ, அதோட பூ எவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு அதோட பூ தான் பிடிக்கும் கைஸ். ஆனால் அதோட கசப்பு இருக்குது, இது நிறைய பேருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது சில டைம் எங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார், ரொம்ப காய வச்சுருவார், அவரும் திரும்ப நடுவார். அவர் அங்கே அஞ்சு கொத்து, எங்கே பாருங்கள் பிங்க் எல்லோ ஃப்ளவர்ஸாக தெரியுதா, அது ஃபுல்லாக பாவக்காய் தான், ஃபுல்லாக பாவக்காய். நெக்ஸ்ட்டு இன்னொன்று எங்கள் அப்பாவுக்கு தெரியுதா, பரங்காய். எனக்கு காய் தான் பிடிக்கும். கொஞ்சமாக பழுத்து இருக்கும், கொஞ்சம் தான், அது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். அது ஆனால் ரொம்ப பழமாக இருக்கும் பாருங்களேன், அது சுத்தமாக பிடிக்காது. அது ரொம்ப வேர்ஸ்ட். எங்கள் அப்பாவுக்கு, அப்பா சாமி என்ன அது, அள்ளி கூட கையில் கூட அள்ளி அப்படி இப்படி தெரியுமா அம்மனு சாப்பிடுவார், அப்படி பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு. அப்புறமா இது என்ன தெரியுமா, முருங்கைக்காய் செடி மரம். எங்களுக்கு எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கு பிடிச்சது ஒரே ஒன்று தான், முருங்கைக்காய் குழம்பு. அந்த குழம்பு பாருங்கள் எங்கள் அம்மா செய்யும், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா பாருங்கள், இது என்ன கீரை, அது முள்ளங்கி. முள்ளங்கி, சரி இது முள்ளங்கி. இங்கே பாருங்கள் நிறைய முள்ளங்கி இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்க சின்ன முள்ளங்கி, பாருங்க கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, சாரி கொத்தமல்லி. நாங்களே கொத்தமல்லியெல்லாம் வச்சுருக்கோம். இந்த லீஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். கொத்தமல்லி தான் வைக்கல. அங்கே பாருங்க நாட்டி மிளகா. நெக்ஸ்ட்டு இது என்னது, கீரை. என்ன கீரை, பாலக்கீரை. ஓகே, பாலக்கீரை. நெக்ஸ்ட்டு வாழை மரம், குட்டி வாழை மரம் 2 இருக்கும். அப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு 3 பூச்செடி தான். இது ஒன்று, இந்த ரோஸ் செடி ஒன்று, ரோஸ் பிடிங்கிட்டுங்க. ஆனால் இப்போ வருது பாருங்களேன் குட்டி சப்பட். அப்புறமா ஒரே மாதிரி இருக்கிறதுலே 3 தான் எங்கள் அப்பா விடுவார். மொத்தத்தில் ஒரு இதான் எங்கள் ஒரு 4, மொத்தத்தில் ஒரு பூச்செடி கூட இருந்துச்சு, அப்படி அழகா இங்கே இருந்துச்சு கைஸ். இந்த பிளேஸில் எங்கள் அப்பா கோவத்தில் நம்ம செடி தான் நெடணும்ன்ட்டு இங்கே இருந்துச்சு. அப்படியே பச்சக்குன்னு பிடுங்கி வெளியேற்று போட்டுருச்சு. இங்கே பாருங்க, பரங்காய் தெரியுது எங்கள் அப்பா எப்படி சாப்பிட்றதுன்ட்டு, எலிக்குட்டி மாதிரி. அப்படியே பூச்செடினா நோ பூச்செடி, ஒன்லி செடிஸ். நான் சொல்லுவேன், பூச்செடி நம்மள கார்டனை அழகாக்கும், அதுவும் ஒரு லைனாக ஒரு செடி ஆக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். லைனாக செடி ஆக்குவேங்க, அப்போ சூப்பராக வியூவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நீட்டாகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவேன். இப்போ பாருங்கள் என்ன பாண்டு செய்யலான்னு இருந்துங்க. ஃபஸ்ட்டு டைல்ஸ் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு சிமெண்ட்டு. இன்னும் சிமெண்ட்டு எட்டு வரேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்னன்னு தெரில. இன்றைக்கி சிமெண்ட்டெல்லாம் பூசிட்டு தண்ணி விட்டுட்டு ஒரு மீன் வளர்க்க போகிறோம். ஆனால் அது மஸ்கிட்டோ சாப்பிட்ற மீன் மாதிரி தான். ஆனால் இதுக்கு ஏதோ ஷெல்டர் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா பூனைங்க இங்கெல்லாம் நிறைய வருது. அழகாக ஒரு பூனை 5 o'clock இங்கே அழகாக பொறுத்துக்கோங்க கைஸ். இங்கே சூப்பராக க்யூட்டாக இருக்கும். அது டெய்லி 5 o'clock வரும் எங்கள் வீட்டுக்கு தான். நாங்கள் டார்ச்சரும் பண்ண மாட்டோம், அதை ஒன்றும் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்களேன், எனக்கு பிடிக்காதது கத்திரிக்காய். எங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்கும், எனக்கு மட்டும்தான் பிடிக்காது இந்த கத்திரிக்காய். ஏன்னா ரொம்ப கொசன்னு கிடக்கும், அதோட டேஸ்ட்டு எனக்கு பிடிக்காது. கொடுத்தது மிளகா செடி தான் அதிகமாக வச்சுன்னுக்குறேங்க, மோஸ்ட்லி ஒன்லி மிளகா செடி. இது என்ன அதுப்பா, பீன்ஸ். ஓ பீன்ஸ் எனக்கு பிடிக்கும், பீன்ஸ் எங்கள் ஃபேமிலிக்கே பிடிக்கும் பீன்ஸ். வாவ். நெக்ஸ்ட்டு இது என்னது, இது ஓ இது கொடி பீன்ஸ், அது நார்மல் பீன்ஸ், கொடி பீன்ஸ். பீன்ஸ் தான் எங்களுக்கு நான் பீன்ஸ் குழம்பு, பருப்பு குழம்பு தெரியுமா, இந்த பீன்ஸோடு செய்வாங்க பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் இந்தியன் நேஷ்னல் ஃப்ரூட் மாங்காய் செடி. எப்போ தான் மாங்காய் வைக்கணும்னு தெரில. ஆக்சுவலி கைஸ், மாங்காய் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அது சின்ன பிள்ளையாக கிடக்குது. அது அப்போ தான் வளர்ந்து நாங்களே விளைச்சது. எங்கள் ஊரில் எப்படி மாங்காய்லாம் வளரும்.
எங்கள் ஊரில் அங்கே பாரு கொய்யா செடி சூப்பர்ல. கொய்யாக்காய் எங்குது? கொய்யாக்காய் இல்லை. கொய்யாக்காய் இல்லையா? முடிஞ்சிடுச்சு சீசன் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் எல்லாமே நாட்டி தான் வச்சுருக்கோம். கைஸ் நெல்லிக்காய் கைஸ், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இப்போ பாருங்க, இங்கே பாரு நெல்லிக்காய் ஒன்று பீப்பா. இப்போ நெல்லிக்காய் எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒருத்தி இருக்கா, ரொம்ப கிரிமினல், நெல்லிக்காய் கிரிமினல். அவர் நெல்லிக்காவே விட மாட்டா, அப்படி ஒரு கிரிமினல் அவ. நான் பாருங்க கைஸ், அப்போ அப்படிப்பா காமி நெல்லிக்காய் எப்படி நேச்சுரலாக அழகாக ஒரு இருக்கு பாருங்க. இதுதான் எங்கள் பொண்ணு ஒருத்தி இருக்கா சரிங்களா, அவர் ரொம்ப கிரிமினல் மாதிரி. நெல்லிக்காய் பார்த்தா நெல்லிக்காய் வேணும். அவன் என் ஃப்ரெண்டு தான், பக்கத்து வீட்டு பொண்ணு, சின்ன பொண்ணு. இப்போ எவ்வளோலாம் ஒரு 2 years ஆகும், மேபி 2 years ஆகும். அவள் 2003 பிறந்தா, ஸோ 2 years ஆகும். அதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கிளிப்படா ரொம்ப அவள் வந்து கிரிமினல் அப்படி சாப்பிடுவா. அப்புறமா இன்னொன்று கைஸ் காமிக்க போகிறேன். இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். வாழைப்பழம் மட்டும் இல்லை கைஸ், அந்த வாழைக்காய் இருக்கும்ல பூவு, அப்படி தொங்கும் அது. அதுவும் வாக்கிங் போகும்போது இங்கே பாருங்கள் தொங்கும் போது அது பிச்சு அதோட இருக்கிற பூவெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோங்க. இந்த பெங்களூரில் இந்த சாந்திபுராவில் அதிகமாக யாருமே சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் விட்டுருந்தா அப்படி தொங்க. அப்புறமா எங்கள் அப்பா வந்து வாக்கிங் போவார். அப்படியே போனீங்கன்னா எங்கள் வாக்கிங் எதுவும் காமிக்கிறோங்க, எங்கள் அப்பா எங்கே போகுதுன்ட்டு எல்லாம் காமிக்கிறோம் சரிங்களா. அப்போ வந்து சரி பாய் கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.